திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் தேவாரம் கள்ளார்ந்த பூங்கொன்றை என்ற பதிகம் பாடல் 9. இதற்கான பொருளை நாம் இப்பொழுது சிந்தித்து உணர்ந்து கொள்ளலாம். வேதித்தார் புறம் மூன்றும் வெங்கணையால் வெந்தவிய சாதித்த வில்லாளி கண்ணாளன் சாரும் இடம் ஆதித்தன் மகன் என்ன அகன் ஞாலத்தவரோடும் போதித்த சடாயு என்பான் புள்ளிருக்கு வேளூரே. ஈஸ்வரன் செய்திருக்கக்கூடிய ஒரு வீரம் அப்படின்னு சொல்ல, அஷ்ட வீரட்டான தலம் அப்படின்னுலாம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வீரம் என்பது இங்கு பேசப்படுகிறது. ஒரு வீரச் செயல் என்பது இங்கு பேசப்படுகிறது. வேதித்தார் அப்படின்னு சொன்னால் வேதம் செய்து வேறுபட்டவர்கள் அப்படின்னு பொருள் சொல்கிறார்கள். வேதித்தார்னு புரிஞ்சு கொள்ளணும். அதை அவர்கள் இறைவனுடன் ஒன்றி இருக்க இயலாமல் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். யாரு அப்படின்னா புறம் மூன்று புறங்கள், திரிபுரம் எரித்தவன் அப்படின்னு இறைவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது இல்லையா. இந்த திரிபுரம்ங்கிறது என்ன அப்படின்னா 3 அரக்கர்கள். அந்த 3 அரக்கர்கள் 3 விதமான கோட்டைகளை கட்டிக்கொண்டு, தங்கத்தாலான கோட்டை, வெள்ளியாலான கோட்டை, இரும்பினாலான கோட்டை என்று 3 விதமான கோட்டைகளை கட்டிக்கொண்டு அவற்றை ஆகாசத்தில் அங்கும் இங்குமாக பறக்க வைத்து கொண்டு எல்லோருக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை அழிக்க வேண்டும். இதுதான் டாஸ்க். அவர்களை வெங்கணையால் வெந்தவிய என்று சொல்கிறார். அவர்கள் மீது ஒரே ஒரு பாணத்தை போட்டு அந்த 3 கோட்டைகளையும் எரித்து சாம்பலாக்கினார் அப்படின்னு புராணமானது சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு புன் சிரிப்பினாலேயே அந்த காரியத்தை செய்தார். பாணத்தை போடுவதற்கு முன் அவர் செய்த புன் சிரிப்பினாலேயே அனைத்தும் அழிந்து பட்டன அப்படின்னு அவருடைய வீரத்தை பற்றியும் அவருடைய ருத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தவறு செய்தால் தண்டிப்பது என்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இங்கு நன்றாக பேசப்பட்டு இருக்கிறது. அப்படி அந்த 3 புறங்களையும் யாராலும் அழிக்க முடியாத அந்த 3 கோட்டைகளை கட்டிக்கொண்டு எல்லோரையும் துன்புறுத்தி கொண்டிருந்த அந்த அரக்கர்களை ஒரே ஒரு பாணத்தினால் அழித்து அவற்றை எல்லாம் எரித்து சாம்பலாக்கிய அந்த காரியத்தை சாதித்த வில்லாளின்னு சொன்னால் இந்த வில்லை வைத்துக்கொண்டு அதை சாதித்தார் என்பதனால் அவரை வில்லாளி என்று சொல்கிறார்கள். சாதித்த இந்த காரியத்தை சாதித்த வில்லாளி கண்ணாளன் சாரும் இடம். கண்ணாளன் அப்படின்னா நம்ம பொதுவாக ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்ணாளா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இறைவனை கண்ணாளன் என்று சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த கண்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த இறைவனுக்கு இந்த உலகம் என்பது கண் போன்றதான். இந்த உலகம் இயங்குவதற்கு இறைவன் மிகவும் இன்றியமையாதவனாக விளங்குகிறான். அதனால் இறைவன் உலகத்திற்கு கண் போன்றவனாம். அதனால் கண்ணாளன் என்று இறைவனை பற்றி இங்கு சொல்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். உலகம் இயங்குகிறது அப்படின்னு ஒரு கண் அசைவில் தான் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம சினிமாவில் கூட ஒரு பாட்டு கேட்டிருக்கோம், நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே அப்படின்னு. இறைவனுடைய கண் அசைவில் இந்த உலகங்கள் நடக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ கண்ணினாலேயே இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவன். அதனால் கண் ஆளன் அப்படின்னு சொல்கிறார். சாரும் இடம் என்று சொன்னால் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இடம். இந்த புள்ளிருக்கு வேளூர் என்ற ஊரில் அவன் பன்னெடுங்காலமாக இங்கேயே அந்த இறைவனானவன் இருக்கிறான், எல்லோருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டு. ஆதித்தன் மகன் என்ன அகன் ஞாலத்தவரோடும் அப்படின்னா, ஆதித்தன் என்று சொன்னால் சூரியன் என்று அர்த்தம். சூரியனுடைய மகன்களான ஜடாயு மற்றும் சம்பாதி இருவரும் இறைவனை வழிபட்டு அதன் மூலம் அவர்களுக்கு கிடைத்த ஞானத்தினால், ஞாலம் என்றால் உலகம், இந்த உலகத்தவரோடு போதித்த தனக்கு கிடைத்த ஞானத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த ஞானத்தை போதித்து வாழ்ந்து கொண்டிருந்த
சடாயு என்பான் புள்ளிருக்கு வேலூரே அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் இறைவனை பூஜை செய்வதோடு மட்டுமல்லாமல் இறைவனை பூஜை செய்ததனால் கிடைத்த பலனான ஞானத்தை அங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்கள் தன்னுடைய ஞானத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியையும் இங்கே பதிவு செய்கிறார் ஞானசம்பந்த பெருமான். மேற்கொண்டு அடுத்த பாடலினுடைய கருத்துக்களை அடுத்த பதிவில் நாம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.